இந்த கவிதை தொகுப்புல ஒரு கவிதை இருக்கு. அத நான் வாசிக்கிறேன் ஒரு நிமிடம். "சிறிய மகளுக்கு தேர் காண்பிக்கும் தகப்பன், தலைக்கு மேலாக தூக்கி வைத்து கொண்டாடுகிறான், தனியாக ஒரு திருவிழாவை" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. "உலகிடமிருந்து தப்பித்து நான் பதுங்கிக் கொள்ள ஓடி வரும் என் புகலிடம் நீ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை தொகுப்பும் யாத்திரையும் அவர்களுக்கு இருந்ததா அவங்க சொன்னாங்க. இப்பொழுது எல்லாவற்றையும் மறப்பதற்கு எனக்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கவிதை அதுல இருக்கு. அந்த மாதிரி இந்த அரங்குல உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருக்குமே எல்லாத்தையுமே மறக்க வச்சு, இவங்க பேசுறது மட்டுமே கேட்க வச்சு, அதுக்கு எல்லாமுமா இவங்க ரவுத்ரா வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட அவங்க பேசினது உண்மையாவே ரொம்ப அழகா இருந்தது. ஏன் சிரிக்கிற? ஸோ ரொம்ப அவங்க பேசினதுலேருந்து அவங்களுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப அழகாக கடத்தப்பட்டுச்சு. இந்த கவிதை அவங்கள என்ன செஞ்சிருக்கு, இனிமேலும் அது உங்கள என்ன செய்யணுன்ற அளவுக்கு அவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா பேசினாங்க. எனக்கு ஒரு 2 விஷயம் இந்த கவிதை புத்தகத்த பத்தி பேசணும். அத மட்டும் நான் சொல்லிடுறேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, 3ஆ நான் பிரிச்சிருக்கேன். காதல், நோட்ஸு இந்த மாதிரி காமம் பத்திலாம் அழகா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுல வந்து ஒரு லைன் தெரிஞ்சது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காதல், அப்புறம் காதலோட நெருக்கமான உணர்வுகள், அப்புறம் வந்து காமம் பத்தி, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு பிரிவு நிலை பற்றி, அப்புறம் ஒரு சோகம் வருது, அப்புறம் வந்து ஒரு பிரிவு ஏற்படுது, அதுக்கப்புறம் ஒரு காத்திருப்பு வருது, அதுக்கப்புறம் அந்த காத்திருப்புல அவர் திரும்பி எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணினுடைய நலன் விரும்பியா அவர் மாறிடுறாரு. காதலின் 7 நிலை அப்படின்னு சொல்லிட்டு உயிரே ஒரு சாங் இருக்கும். அந்த மாதிரி இதுல 9 நிலையா இவர் வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. ஃப பேஸ் டு பேஸ் படிக்கும் பொழுது இது அந்த ஒரு ஜேர்னிய ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த மாரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் மேற்கோள் காட்ட விரும்புறேன். "வேறு எங்காவது நீ நன்றாக இருப்பாய். வேறு எங்காவது நானும் நன்றாக இருப்பேன். ஆனாலும் நம்மைப் போல் வராது. சேர்ந்தே வாழ்ந்து விடலாம்." எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல பெரும்பான்மையான காதலர்கள் மறுபடியும் கூடுறதுக்கு இதுதான் காரணம். எனக்கு வந்து இது ஒரு ஆண் காதலனாவோ, இல்ல கணவனாவோ இருந்தீங்களா, இது உங்க மனைவி கிட்ட குடுத்து, இல்ல உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு புக் டேட் அப்படின்னு நீங்க வந்து புதுசா ஒண்ணு பண்ணலாம். அந்த அளவுக்கு இதுல நெறைய ஆழமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ரவுத்ரா. அவள் உற்சாகத்தை நான் வாங்கிக் கொண்ட திருப்தியில் புன்னகைத்துவிட்டு மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்க்கலானேன். இது வந்து எற்றைக்கும் முற்ற கவிதை தொகுப்புல இருந்த ஒரு கவிதை. அந்த மாதிரி இவங்க இவ்ளோ நேரம் பேசின அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம வாங்கிட்டு மறுபடியும் ஜன்னலான என் பக்கம் எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அழகா வந்து அதில ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஆழமா பேசியிருந்தாங்க. ரொம்ப பகுத்தறிவோட பேசியிருந்தாங்க. அது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகத்த வாங்கி படிக்கும்பொழுது நெறைய ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வந்து உருவாகணும். அதனால நான் அத மீண்டும் அந்த அவங்க சொன்ன கருத்த பதிவு செஞ்சுட்டு அடுத்த செஷனுக்கு நம்ம போலாம். அடுத்ததாக ஏற்புரை. யாத்ரி அவர்களுடைய ஏற்புரை. இவர் வந்து போன புக் ரிலீசிங் ஈவென்ட்ல கவிதை வந்து இலக்கியத்தின் சொகுசு அப்படின்னு ஒரு அ கருத்து சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சொகுச ரொம்ப லாவகமா பயன்படுத்திக்கிட்டு வாசகர்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாருன்னு நான் நெனைக்கிறேன். அம் அது மட்டும் இல்லாம, கவிதைகள்னாலே புரியாத மாதிரி இருக்கும். சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, புரியாத மாதிரி இருக்கும் அப்டின்ற ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ட்ரெண்டாவே அது வந்து கொஞ்சம் குழப்புற மாரி எழுதணும். அப்பதான் அது நல்ல கவிதை. அந்த மாரியான இருக்கிற பீப்பிளையும் நான் பர்சனலாவே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, அந்த மாரி போயிட்டுருக்கிற ஒரு ட்ராக்ல, இந்த மாதிரி அவரோட மனசுல பட்டத எளிமையான வார்த்தைகள்ல என் அம்மா ஸ்கூல் போனதில்ல, காலேஜ் போனதில்ல. என் அம்மாக்கு படிச்சாலும் புரியும். என் அப்பாக்கு படிச்சாலும் புரியும். யார் படிச்சாலும் புரியுன்ற மாரியான கவிதைகள எழுதிக்கிட்டு இருக்காரு. இவரோட சேர்ந்து இவருடைய உணர்வுகளின் வெளியாக நெறைய பேரோட உணர்வுகளும் வெளிவருதுன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ம். எனக்கு பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் யாத்ரின்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஆனா நான் ரூம்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் நீங்க ரூம்குள்ளேயே இருங்க. ரூம்குள்ளேயே இருந்து நெறைய எழுதுங்க. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நெறைய பேரு ரூம்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா இதமா அணைச்சுக்கிட்டு அவங்கள இளைப்பாற செய்றதுக்கான கவிதைகள் உங்களிடம் நெறைய இருக்கு. ரொம்ப நன்றி. இப்பொழுது ஏற்புரை வழங்குவதற்காக யாத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார். அவருமே வந்து அந்த பொறுப்பு திருப்பு கொஞ்சம் எலாபரேட்டிவா வந்து இப்போ பேசினாருன்னு சொல்லலாம். அது வந்து ஏன் இதை எடுத்துக்குன்ற ரீசனையும் மறுபடியும் அவர் ரொம்ப தெளிவா பேசினாரு. அதே மாதிரி எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து பொதுவா இந்த ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய இப்போ ரீசெண்டா என்கிட்ட வாங்கின சில புத்தகங்கள்லாம் ஹைலைட்டர் வச்சாலும் பின்னாடி வந்து அது ரொம்ப இதுவா தெரியும். நல்லாவே இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனா இந்த 2 புத்தகங்களுமே ஹைலைட் பண்ணும்போது அந்த பேப்பரோட குவாலிட்டியும் சரி, அந்த அட்டைப்பட எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. இந்த பதிப்பு பணியை செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். இந்த இந்த இது இருக்கட்டும், தொடரட்டும் இனிமேல் வர எல்லா புத்தகங்களையுமே. அதுக்காக நன்றி. அப்புறம் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இந்த கல்லிலும் இனிய புத்தகத்தோட அட்டைப்படம் இருக்கு இல்லையா,
அது ஏஐ ஜெனரேட்டட் இமேஜா? ஏய், எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், என்னோட வேண்டுகோள். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் வந்து மனிதர்களோட ரொம்ப அதிகமா உறவாடிட்டு இருக்கோம், மிஷின்களோட கிடையாது. அதே மாதிரி உணர்வுகளால தான் இணைக்கப்பட்டிருக்குமே தவிர செயற்கை நுண்ணறிவால இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரைபடம் வந்து ரொம்ப பார்க்கும் போதே அது வந்து ஒரு கலை நயத்தோட அவ்வளவு இதுவா இருந்தது. இது ஏஐ ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த முறை நீங்க இது பண்ணும்போது கொஞ்சம் கலைஞர்கள் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார் நான். இப்ப வந்து கலந்துரையாடல் பகுதி இதை எடுத்து பண்றதுக்காக டாக்டர் ஞா சரவணன் அவர்களை நம்ம இணைக்க வைக்கிறேன்.